சுவாமி. அப்படியா? ஆமா. நந்தவந்தனன் நந்தவந்தனன் நாராயணன் நாராயணன் பச்சத்திருமேனி மாயன் பச்சத்திருமேனி மாயன் பாரளந்த மாயக்கண்ணன் பாரளந்த மாயக்கண்ணன் கோபாலன் கோபாலன் கோவிந்தன் கோவிந்தன் நித்திய கல்யாண வாசன் நித்திய கல்யாணி வாசன் கல்யாணி. அதாங்க பழங்காலத்து பேர் நல்ல பேர் சொன்னிய போதையும் மடையா நான் அதை சொல்லவில்லை. ஆ. நித்திய கல்யாண வாசன் கல்யாண வாசன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படி? திருப்பதி போயிருக்கியா? ஆ. திருப்பதியில ஆ. மேல மலையில இருப்பவரு ஆ. விரத கோலம் போட்டு இருப்பாரு. ஆ. அவரு ஸ்ரீனிவாச வெங்கடேச பெருமாள். பெருமாள். ஆனா கீழே ஆ. என்ன நடக்கும்? எப்படி? கீழே இருக்கக்கூடிய பெருமாளுடைய சன்னதியில ஆ. அந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் ஆ. ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் ஆ. தினமும் ஒரு கல்யாணம். என்னன்னா அந்த கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும் சரிங்க. ஸ்ரீனிவாச பட்டணத்துல. ஆ. அதுதான் நித்திய கல்யாணம். எனக்கு தினமும் கல்யாணம். ஆ. தினம் தினம் கல்யாணம். அதற்கு பெயர் தான் நித்திய கல்யாண வாசன். நித்திய கல்யாண வாசன். தசரதர் புத்திரன், தசரதர் புத்திரன், தாடகி சங்காரன், தாடகி சங்காரன், மதன கோபாலன், மாய வினோதன், சத்யாபாமா வாசன், சத்யபாமா வாசன், நித்தியம் புகழும் நேசன், நேசன், அடியவர் கிரையவன், அரக்கர்களின் சம்மாரன், அவனை ஓரடி அளந்த பாதம். என் பெயர் ஸ்ரீமந்த நாராயணன். கெட்ட போய் கும்பிடுறா சாமி கோவிந்தா கோபாலா என் குண்டு கோவிந்தா சாமி ஸ்ரீமந்த நாராயணா. ஸ்ரீமந்த நாராயணா. ஸ்ரீமந்த நாராயணா. சாமி இப்படி ஸ்ரீமந்த நாராயணனை இன்னார வேலையில பாத்துட்டேன். கடவுளை கண்ணுல பார்த்தா கடவுளை கண்ணுல பாத்துட்டேங்க. கடவுளே நான் குண்டு கோவிந்தா சொல்லு. எனக்கு ஒரு வர வேணும் சாமி. உனக்கு வரமா? ஒரே ஒரு வரம். என்ன வரம்? ஐயா என் வீடு கூற விட இருந்துட்டீங்க. அதையே நான் என்ன திருப்பி கட்டணுமா? இல்லைங்க என் பொண்டாட்டி 10 வச்சு எரி விட்டுட்டான். ஏப்பா உன் பொண்டாட்டி பைத்தியமா? அடுப்பு பத்த வைக்கும் போது இரவான முடிச்சுட்டு வீடு எரிஞ்சு போச்சு. சரி. அதனால வீடு கட்டலாம்னு கடைக்கால் போட்ட சாமி. கையில இருந்த பணம் பூரா செலவாகி போச்சு. எவ்வளவுதான் கையில வச்சு நீ கடைக்கால போட்டிருப்ப? பல கோடி. பல கோடி. பரவாயில்ல ஐயா அதுக்கு மேல வீடு கட்டுறது கையில காசு இல்ல. சரிப்பா. கந்து வெட்டிக்காரங்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு வந்து வீட்டை கட்டணும் சாமி. கட்டி முடிச்சியா? சரி வீட்டை கட்டி முடிச்சுட்டு கரக்பூர் கோச்சமாடு பண்ணிவிட்டு சாமி. புரியல. கரக்பூர் கோச்சம் அது கிரக போச்சம் இல்லப்பா. கிரகத்தை போக்குவதனால் அது கிரக பிரவேசம். கிரக பிரவேசம். ஏதோ ஒரு கருமாரி இல்ல அப்படிங்க பண்ணி வச்சுட்டு சரி நான் ஒரு 4 நாளையில என் வீட்டுல உட்காந்து பாதி மதவா வீட்டுல ஏப்பா பில்லி சொல்லி வச்சுட்டாங்களா? ஐயா நான் மட்டும் வீட்டுக்கு போனேன்னா இந்த கண்டு வட்டிக்கு கடன் கொடுத்தான் பாருங்க. அவன் காய்ச்சி கட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. கடன் வாங்கினது நீ. ஆமா. கடன் கொடுத்தவர் அவரு. கடன் கொடுத்தவர் காசு கட்டிட்டு வீட்டுக்கு வரதானே செய்வாங்க. அதுதானே உத்தமம். அதனாலதான் சாமி எனக்கு ஒரே ஒரு வர வேணும் சாமி. என்ன வர வேண்டும்? சாமி கடன் வாங்கின பாருங்க உங்க மாதவன் உண்மைதான் பாமாலி நான் இன்னும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்குங்க. நீ பாவம் ஏங்க கடன் கொடுத்தானே கண்டு வெட்டிக்காரன் அவன் நாளைக்கே செத்து போயிருக்காங்க. செத்தே போயிருக்கு. ஏண்டா கடன் வாங்கி தின்னா மவராசா நீ 100 வருஷம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும். கடன் கொடுத்தவன் செத்து போயிருக்க மாதவா. அதோட மட்டும் இல்ல சாமி எங்க செட்டு வாத்தியாரு 50,000 பணம் கொடுத்துருக்குறாரு. சரி அவர் கூட விட்டுருங்க. அடுத்த வருஷம் அந்த ஆளு வேணும். இவங்கிட்ட ஒரு இன்னைக்கு ஸ்ரீமந்த நாராயணன் போட்டு வந்துக்கிறாங்க. அவங்கிட்ட ஒரு 5,000 பணம் வாங்கியிருக்கிறேன் சாமி. ஐயா அவன் வந்த உடனே காய்ச்சங்கன்னு என்னை பார்த்து கேட்கறான். எங்க வண்டியில முன்னாடி லெப்ட் சைட்ல உட்காந்துட்டு வருவான். அவனை பார்த்து தங்க படிக்க ஓட்டிட்டு போறவன் டிரைவர் அவனை விட்டுருங்க. ஆமா அதுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறான் பாரு சாமி. அவனை போட்டு 5,000 ரூபாய் கேக்குறாங்க. 5,000 ரூபாய் ஒன்ன மாதிரி நல்லெண்ணக்காரன் அவனை பாட்டு தள்ளி விடுங்க சொல்றேன். மாதவா கெடுவான் கேடு நினைப்பான் தூக்குங்கள் தலைக்குன்னு சொல்லுவாங்க. தூக்குற கல்லு தலைக்கும் அவன் தலைக்கே தான். எப்படின்னு சொன்னா இப்படி நடந்து போற ரோட்ல 1 ரூபா காசு கிடக்குது. ஆமா அந்த காசு உனக்கு சொந்தமானதா?
இல்ல சாமி. அது உன் பணமா? இல்ல ஓமனது இல்லைங்க. ஏய், அது உன் பணமா? இல்ல சாமி. உனக்கு சொந்தமானது கிடையாது. அந்த காசு எடுத்து நீ வச்சுக்கிட்டு போயிடுவ. அன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும். ஆமா. ஆனா அந்த 1 ரூபாய்க்கு பதிலா உனக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு வரும். ஆஹா, 1 லட்சம் ரூபா. ஆமா. 1 ரூபா எடுத்துட்டு போனா. என்னைக்குமே அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது. இனிமேட்டுக்கு பட மாட்டேங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அந்த பரமசிவன் எப்படி படி அளக்கிறாரோ அதன்படி உனக்கு வருமானம் கிடைக்கும். ஆகட்டுங்க. இருக்கிறத வச்சு சுகமா வாழ்றத விட அப்படி வாழ்ந்துக்கணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது. இனிமேட்டு ஒரு நாள் கூட ஆசைப்பட மாட்டேங்க. கள்ளக்குறிச்சி போவோம், கள்ளசாராயம் குடிப்போம். குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா. ஏய், இப்படி நினைச்சுதான் முக்காவாசி போயிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கம்முனு இரு. ஆகட்டுங்க. மாதவா, ஓய். அப்படி நான் ஸ்ரீமந்த நாராயணன் உகாதி கடவுள் கண்ணனா இருந்தாலும் மாதவா, ஐயா, திரையதா துபாவரை கலியுகம். கலியுகம். யுகங்கள் 4. 4. யுகத்திலே அகரத்திலே 1008 அவதாரம். அகத்திலே 1008. யுகத்திலே 108 அவதாரம். அவதாரம். நான் எடுத்த தசாவதாரமோ 10. 10 அவதாரங்கள். 10 அவதாரம் மூர்த்தின்னு சொன்னனே. நான் என்னென்ன அவதாரம் எடுத்தேன்? ஆமா. சுருக்கமாக சொல்லட்டுமா, விரிவாக சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. மச்சமாக ரூபம் கொண்டேன். ரூபம் கொண்டேன்.